ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கதிரும் ராஜி மத்தியானம் சாப்பாடு டயத்தில் கதிர் வந்து பார்த்து சாப்பிட கூப்பிட்டுட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகையில் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. உனக்கு என்ன சிக்கன் பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா, ஃப்ரைட் ரைஸ் வேணுமா அப்படி என்னென்னமோ கேட்குறாரு. நான் தான் டயட்டில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, என்னை வம்புழுக்கிறதுக்காண்டி நீ பேசுகிறியா அப்படின்னு சொல்லி, நான் இனிமேல் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், என் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்குவேன், 3 மாதத்தில் நான் எப்படி உடம்பை கொண்டு வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்னோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் கோமதி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கையில் அவங்க அம்மா வந்து, கோமதி எனக்கு ஒரே கசகசன்னு இருக்குது, சோப்பு கொடு குளிக்கணும் அப்படின்றாங்க. ஏம்மா நீ காலையில் தானம்மா குளிச்சப்போ திரும்பியும் சோப்பு கேட்குறேன். சரின்னு சொல்லி சோப்பை எடுத்து கொடுக்குறாங்க. சோப்பை எடுத்து கொடுத்தோன்னே, எனக்கு இந்த சோப்பு வேணாம் கோமதி, வேறு சோப்பு வேணும் அப்படின்றாங்க. அப்புறமா அம்மா நான் அம்மாச்சியை நான் டீல் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ என்ன, உங்களுக்கு உங்கள் பேரன் கொடுத்த சோப்பு வேணும் அதானே, இந்தாங்க உங்களுக்கு சோப்பு. பார்த்தியா, என் பேர் நான் இங்கே இருந்தாலும் எவ்வளோ சோப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய டாபிக் என்ன? பேரை வந்து அம்மாச்சியே இப்படி பார்க்கையில் என்னையை எப்படி பார்த்துக்குவாருன்னு சொல்லி தானே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு இதை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சோப்பு வாங்கி கொடுத்தாரு, சாக்லேட் யாருக்கு, இந்த சாக்லேட் உனக்கு தாண்டி வச்சுக்கடி அப்படின்றாங்க. சொல்லி முடிச்சோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா சரவணனும் அவங்க அப்பாவும் கடையில் இருக்காங்க. கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கு. மெசேஜ் பண்ண செத்த நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் கோயிலேருந்து வருது. அவங்க கேட்குறாங்க, டெலிவரி பண்ணணும், இது கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாரு அவங்க அப்பா. எழுதி வச்சோன்னே மகன் கேட்குறாரு, அப்பா நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வரேன்ப்பா, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லைடா, அவங்களே சாயந்தரம் தான்டா கொண்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லைப்பா கோயில் விஷயம்லாம் தள்ளிப்படக்கூடாது, நான் போய் கொடுத்துட்டு வரேன்னொன்னே அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது, என்னடா மகன் திடீர்னு நடவடிக்கைலாம் மாறுதுன்னு. சரின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டுட்டு கொடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாய்மாமா வராப்பில். அவர் வந்தோடனே அவர்கிட்ட கடையை விட்டுட்டு, நீ சத்த நேரம் இருடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்ன உங்கள் கடைக்கு வந்தாலே என்னை கடையை உட்கார வச்சுட்டு எல்லோரும் போயிடுறீங்க, இனிமேல் கடைக்கே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கையில் இங்கே சரவணன் வந்து பார்க்குறாரு. பார்க்கையில் இப்படியே கோயிலுக்குள்ளே வந்து சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி பார்க்குறாரு அவங்க அப்பா. சுற்றி பார்த்தோன்னே கரெக்டாக சரவணனும் அந்த பொண்ணும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அவருக்கு சந்தேகம் ஊர்ஜிகமாயிடுச்சு. ஊர்ஜிகமானோடனே சரின்னு சொல்லி பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கடைக்கு வராரு. கடைக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேருமா கடையை மூடிட்டு வராங்க. கடையை மூடிட்டு சாயந்தரம் வரையில் 2 பேருமா பேசிக்கிட்டே வராங்க. என்னடா நைட்டில் கூட்டம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வராங்க. பேசிகிட்டே வரையில் பார்த்தீங்கன்னா, சரவணா நீ வந்து அப்போ அதை போகையிலே நான் சந்தேகப்பட்டேன் சரவணா, உன் பின்னாடியே வந்து கோயிலில் பார்த்தேன், நீ வந்து ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு உட்காந்துருந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே ஸ்டக்காகி அவர் நிற்கிறாப்புல. நின்றோன்னு என்ன சொல்லன்னு அவருக்கு தெரியலை. அப்படியே பயந்துக்கிட்டே இருக்காப்புல. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ப்ரொமோவில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்